சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்ருக்தவ் வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசர் ஜெய் வராகி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். இப்போது முக்கியமான ஒரு தலைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்பு நாம் எதுக்காக பிறந்தோம்? இப்போ இந்த பர்த்து இருக்குன்னா அது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அது பரம ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹைஃபையான லைஃபாக இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாக இருக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் எதனால் வந்தது? ஸோ மெயினாக இந்த பிறப்பு, நம்ம இந்த ஜென்மாவை நாம் ஏன் எடுத்தோம்? அதுவும் 7 ஜென்மா சொல்கிறாங்க. அப்போது மனிதனாக ஏன் பிறந்தோம்? இந்த பூமியில் நாம் உயிர்ப்பிக்க என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, கர்மா. ஜென்மாந்திரத்தில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்கள் இதெல்லாம் நீ போய் அனுபவிக்கணும்னு இருக்குது. அதனால் நீ போய் பிறப்பெடுத்துக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இது லாஸ்ட்டு பிறப்பு, மனித பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. ஸோ இதில் நாம் மனம் திருந்தி வருந்துவோமே ஆனால், அந்த பாவத்தை கழிப்போமே ஆனால் நமக்கு மோட்சம் என்னும் சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், பிறவாமை என்னும் பெருவரம் கிடைக்கும். அப்போ நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லாம், துன்பத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னா, ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள், கர்மா. இதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. குலதெய்வம் இருக்குது, சாமி கும்பிட்றது இருக்குது, விரதங்கள் இருக்குது, அப்புறம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த மதமாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும். ஸோ எத்தனையோ பாதிரியார்கள், அதே போல் எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள், மதமார்கள் கூட நம்மிடத்தில் நமக்கு நண்பர்களாக இருப்பது உண்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நிறைய டிஸ்கஷன் செய்வாங்க. இப்படி தான் இருக்குது சாமி, இப்படி தான் இருக்குது சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ்லாம் அவங்க கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது போட்டி பொறாமைகள், இதெல்லாம் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பாவகர்மா அப்படிங்கிறதுக்கு மதம் ஒரு தடை இல்லை. அது மனிதன், அவ்வளோதான். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த அதுக்கு கேஸ்டோ மதமோ முக்கியமில்லை. இந்த பாவகர்மா 60 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு, 60 வயசுக்கு மேலே தான் பயமே வரும். மினிமம் 50. இந்த பாவகர்மாவை நம்ம துச்சமா இல்லையா, கிளியர் பண்ணமா இல்லையா? சரி, இது எங்கே போனால் கிளியர் ஆகும்? ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இது எங்கே போனால் சரியாகும்? இது எங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும்? இந்த பிறவிக்கு நாம் எங்கே போனோம்? ஏன்னா ஒரு மண்ணுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா சும்மா மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் வசிக்கவே முடியும். அப்போ முன்ஜென்ம பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய இடம், கோவில், செய்ய வேண்டிய பரிகாரம், வணங்க வேண்டிய தெய்வம், இது என்னங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள். ரிஷபராசி. இப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதோடு மட்டும் இல்லைங்க, சந்திரன் உச்சம் பெறுகிறார் சுக்கிரனுடைய வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த ரிஷபராசியில் பெருமாள் வந்துடுறாருங்க. யார்? சுக்கிரன் இருக்காரா, அது பெருமாள், மகாலட்சுமியோடைய வீடு. சூரியன் சந்திரன் நினைவு, சுவாமி அம்பாள் அங்கே வந்துடுறாங்க, சிவனும் பார்வதியும் அங்கே வந்துடுறாங்க. போராத குறைக்கு முருகப்பெருமான் இருக்கிறார். ரிஷபராசி ஒரு அதிர்ஷ்டமான, தெய்வீகமான, ஆன்மீகமான ராசி. சாமியே கும்பிடாதவங்க கூட சாமி கும்பிடுவான் ரிஷபராசியில் பிறந்தாச்சுன்னா. சாமி இல்லைன்னு சொல்லவங்க கூட நம்புவான். நான் சாமி இல்லைன்ற கட்சியில் இருக்கேன், தீக்கால இருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க கூட சாமி கும்பிடுவான் ரிஷபராசியாக இருந்தால்.
அப்போது சூரியன் சந்திரன் இணைவு செவ்வாயுடைய சேர்க்கை. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எங்கே போய் வணங்கணும் அப்படின்னாக்கா, சுவாமி அம்பாள் வந்தாச்சுனாலே அது சிவபெருமானுடைய வழிபாடு. அவள் பெருமாள் போய் பூஜை பண்ணியிருக்கணும், அல்லது பெரிய பெரிய ஞானிகள் போய் பூஜை பண்ணியிருக்கணும். அப்போது இந்த பிறவியில் ரிஷபராசி என்பர்கள் போக வேண்டிய கோவில் மேல் பூந்துருத்தி, அதாவது அந்த காலத்தில் திருப்பூந்துருத்தின்னு பேர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் போய் இறங்கிக்கணும். தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் கண்டியூர் திருக்கண்டியூர் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பூந்துருத்தி போகலாம். இல்லை தஞ்சாவூர்லேருந்தும் மேல் பூந்துருத்தி போடலாம், இல்லை திருவையாறு வந்துட்டும் பூந்துருத்தி போகலாம். 3 வழியாக போகலாம். திருவையாறு பக்கத்தில் 15 கிலோமீட்டரு, தஞ்சாவூர்லேருந்தும் 15 கிலோமீட்டர். திருப்பூந்துருத்தி, இப்போ அது மேலே பூந்துருத்தின்னு வச்சுருக்குறாங்க. ரைட். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே சரவணன்னு ஒரு ஐயர் இருக்கார், அவர் நம்பர் வாங்கிக்கோங்க, கூகுளில் போடுங்க, எல்லாமே வருது, லொக்கேஷன் வருது எல்லாமே. சார், அந்த திருப்பூந்துருத்தில் நாவுக்கரசு பெருமான் முதல்ல தன்னுடைய அந்த உழவார பணியை செய்திருக்கிறார். ஒரு 6 வருஷம் அங்கே தங்கியிருக்கிறார். அந்த வயதான பெருமான், நாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நாவுக்கரசு பெருமான் முதல்ல உழவார பணி செய்த இடம் அந்த திருப்பூந்துருத்தி. கங்கை முதல் நர்மதை வரை 7 விதமான புண்ணிய நதிகள் ஊத்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த கிணத்துல, அது மேல் பூந்துருத்தி. நந்தி பகவானுடைய கல்யாணத்துக்கு பூக்கள் புஷ்பங்கள் எல்லாம் இந்த கோவிலிருந்து தான் போச்சான். அதனால் பூந்துருத்தின்னு பேர். நிறைய வரலாறுகள் உண்டு. சூரியன் சந்திரன் இணைவு உண்டு. இதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை மாற, கஷ்டங்கள் தீர இந்த திருப்பூந்துருத்தி போய் வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவர்களுக்கு எப்பயும் போல் எங்களுடைய சப்போர்ட் உண்டு. நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன், இல்லைனா வெளி மாநிலங்களில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது வேண்டுமானால் நாங்கள் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம். ஸோ திருப்பூந்துருத்தி ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய கோவில் திருப்பூந்துருத்தி. அங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை அடுத்து நம்ம சொல்கிறோம், வாருங்கள். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசன புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம்,
முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்செண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.